Today நம்ம 11th botany chapter 5 unit 2 plant morphology and taxonomy of angiosperm செகண்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 5.5 taxonomic aids அப்படிங்கற ஒரு டாபிக் பார்க்க போறோம். taxonomical aids தமிழ்ல நோட் பண்ணீங்க. வகைப்பாட்டு துணை கருவிகள். வகைப்பாட்டு துணை கருவிகள் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா taxonomic aids. அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜீனஸ் ஸ்பீசிஸ் டிவிஷன் இதெல்லாம் நம்ம பார்த்து கிங்டம் பைலம் டிவிஷன்ஸ் ஃபேமிலி இப்படி நிறைய படிச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய நாலேஜ் வேணும். எந்த நாலேஜ் வேணும் அப்படின்னா எப்படி ஒரு பிளான்ட்டை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நிறைய நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் சம்மந்தமாக படிக்கிறது தான் ஒன்று பை ஒன்றா படிக்க போகிறோம். அதில் டாக்ஸானமிக் எய்ட்ஸ் வகைப்பாட்டு துணை கருவிகள். Some of the tools are involved or helped in the classification of plants. சில கருவிகளை பயன்படுத்தி நம்ம வந்து தாவரங்களை வந்து வகைப்படுத்தலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டாக்ஸானமிக் எய்ட்ஸ் ஆர் டூல்ஸ். டூல்ஸ் அண்டர்லைன் பண்ணிங்க. ஒரு கருவி. எதுக்கு அந்த கருவி பயன்படுது? ஃபார் த டாக்ஸானமிக் ஸ்டடி. டாக்ஸானமிக் ஸ்டடினா என்ன அர்த்தம்? வகைப்பாட்டியலை பற்றி படிப்பதற்காக பயன்படக்கூடிய ஒரு கருவி தான் டாக்ஸானமிக் எய்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டாக்ஸானமிக் எய்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அதுக்காக ஓகே சில கருவிகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம்? வகைப்படுத்துகிறோம். சம் டெக்னிக். ஓகேங்களா? அதில் என்னென்னலாம் இருக்குது இந்த மெத்தடில் வந்து பார்த்தோன்னா சில தொழில்நுட்ப முறைகள் இருக்குது, சில ப்ரொசீஜர் செய்முறைகள் இருக்குது, அண்டு ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய செய்திகள், அந்த தாவரம் சம்பந்தமான செய்திகள் that are useful in identification. ஒரு தாவரத்தை அடையாளம் காணவும் ஒரு தாவரத்தை வகைப்படுத்தவும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம், அதுக்கு பேர் தான் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அப்படிங்கிறது 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து அந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வரைக்கும் இப்போ நடத்தி முடித்த வரைக்கும் 3 மார்க்காக நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? அதாவது இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வகைப்பாட்டியலை பற்றி அறிய உதவும் முக்கிய துணை கருவிகள்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ தான் வகைப்பாட்டு துணை கருவிகள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வகைப்பாட்டு கருவிகள் என்பது உயிரினங்களை இனம் கண்டறிய, அதான் ஐடென்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்த என்ன அர்த்தம்? கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு சில சேமித்து வைக்கப்பட்டுள்ள சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் அதில் இருக்குது. டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பிளான்ஸை வந்து என்ன செய்கிறோம்? கிளாஸிஃபை பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம். இதுக்கு பேர் தான் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். ஸோ தே ஆர் ரெக்கார்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்டடீஸ். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதில் பயாலஜியில் உள்ள எல்லா பிரான்ச்சஸுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. ரெக்கார்டு அப்படின்னா தேவை. ஏன்? நீங்கள் ஒரு பிளான்ட்டை வகைப்படுத்தினா மட்டும்தான் அதனுடைய சைட்டாலஜி படிக்கலாம், அதனுடைய மெடிசினல் பர்பஸ் படிக்கலாம், அதனுடைய மார்ஃபாலஜி படிக்கலாம், அதனுடைய அனாட்டமி படிக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அதில் படிக்கலாம். இல்லை என்னென்ன டிஎன்ஏ இருக்குது, என்னென்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் தர் ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன். அப்போ தான் நம்ம சரியாக அடையாளம் காண முடியும். ஃபார் ஃபைண்டிங் த ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச தாவரத்துக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தாவரத்திற்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்கிறாங்க. சம் ஆஃப் த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் ஆர் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கீஸ் அப்படி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோரானா நமக்கு தெரியும் பிளான்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரிவிஷனும் ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம்ல, அதே போல் ஏற்கனவே பிளான்ட்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம். நம்ம கண்டுபிடிச்ச பிளான்ட்டுக்கும் ஏற்கனவே உள்ள இன்ஃபர்மேஷனுக்கும் அதோடைய மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ், அதோட ஹேபிடேட் இதெல்லாம் ஒத்து போதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் ரிவிஷன்ஸ். எல்லாம் பிரிண்டட் ஃபார்மில் இருக்கும். மோனோகிராஃபில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தாவர தொகுப்புல தனி வரைவுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதான் மோனோகிராஃப். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கேட்டலாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனி வரைவு நூல்கள்னு சொல்லுவாங்க. கேட்டலாக்ஸ் ஒரு பிளான்ட்டை பற்றி பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஹெர்பேரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு பிளான்ட்னுடைய லீஃபு, ஃப்ளாரு, ஸ்டெம்மு இதேமாரி உள்ளதை
நல்லா பதப்படுத்தி உலர வைக்கப்பட்டு வச்சுருப்பாங்க. எதுக்கு? ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன். இது எல்லாமே டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸில் நம்ம படிக்க போகிறோம். நம்ம ஆனால் நமக்கு இந்த யூனிட்டில் இந்த இயருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸில் என்ன பற்றி படிக்க போகிறோம்? கீ. தமிழ் எழுதிங்க. கீனா என்ன அப்படின்னா வகைப்பாட்டு திறவுகள். வகைப்பாட்டு திறவுகள் இதான் கீ அப்படிங்கிறது தமிழுக்கு எக்ஸாக்ட் மீனிங். அதாவது taxonomic key are the tools for the identification of unfamiliar plant. அதான் முக்கியமானது. unfamiliar plant. unfamiliar plantனா அறிமுகம் இல்லாத தாவரங்களை சரியாக இனங்கண்டறிய வகைப்பாட்டு திறவுகள் பயன்படுகின்றன. ஒரு பிளான்ட் நமக்கு என்னன்னே தெரியல, அப்போ அந்த பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கீஸ், வகைப்பாட்டு திறவுகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நமக்கு. ஸோ these keys are based on எதை வச்சு அவங்க வந்து வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் which are stable and reliable. அப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய என்னது அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னா நிலையானதாக இருக்குது. ரிலையபிள் அப்படின்னா நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. இதான் முக்கியமானது. ஒரு பிளான்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது? நிலையானதாக இருக்குது. இன்னொன்று நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது, ரிலையபிள். The most common type of keys என்னன்னு பாருங்க, டைகட்டானமஸ் கீன்னு சொல்லுவாங்க. அப்போ டைகட்டானமஸ் கீ அப்படின்னா தமிழ் எழுதிங்க கவட்டு கிளைத்தல் திறவாகும். கவட்டு கிளைத்தல்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ட்ரீல வந்து ஸ்டெம் இருக்குது, ஸ்டெம்லேருந்து 2 பிரான்ச்சஸ் போகுதுல்ல, அதே போல தான் இருக்கும். அதாவது இதை நம்ம எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து பிரான்ச்சஸ் இருக்கா, ஒன்று எஸ் இன்னொன்று நோ. அதில் வந்து ஃப்ளார் இருக்கா, ஒன்று எஸ் இன்னொன்று நோ. இப்படி வந்து இருக்கு இல்லைன்னு போகிறது தான் டைகட்டாமஸ் கீன்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் டூ கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எதிரெதிரான கருத்துக்களுடைய பகுதிகள் இருக்கும். அதை நான் சொன்னேன் இல்லையா, இருக்கு இல்லை, இதான் எதிரெதிரான கருத்துக்கள். இன்டர்னோடு இருக்கா, இன்டர்னோடு இருந்ததுன்னா எஸ், இன்னொன்று நோ. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒரு ஃப்ளார் இருக்குன்னா அந்த ஃப்ளாரில் செப்பல்ஸ் இருக்கா, பெட்டல்ஸ் இருக்கா, இருந்ததுன்னா எஸ், இல்லைன்னா நோ. ஓகேங்களா? உங்களுக்கு பேட்டியோல் இருக்கா, இருந்ததுன்னா எஸ், இல்லைன்னா நோ. ஸோ இதே மாதிரி கான்ட்ராஸ்டிங் எதிரெதிரான கருத்துக்கள் இருக்கும். அதுதான் டைகோட்டமஸ் அப்படிங்கிற படிக்கிறோம். இப்போ இருக்குது இல்லை, நீங்கள் ஒரு பிளான்ட் கையில் வச்சுருக்கீங்க, இது வந்து என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு ஸ்டெம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்டெம்மில் இன்டர்னோடு இருக்கா, இருக்குன்னா எஸ், ஓகே. அடுத்த செகண்ட் கேட்டகரிக்கு நம்ம போகிறோம். இதே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் அஸ், அதுக்கு பேர் தான் அது கப்லெட். இப்போ வாட் இஸ் கப்லெட் அப்படின்னா நீங்கள் 2 மார்க்கில் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எதில் இந்த ஆன்சர் நோட் பண்ணிக்கிறீங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது எஸ் சீக்வன்ஸ் ஆஃப் 2 கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். இட் கன்சிஸ்ட்னா கீ கன்சிஸ்ட் ஆஃப் எ சீக்வன்ஸ் ஆஃப் 2 கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட், எ பேர், அதான் முக்கியமானது, அந்த கீ பாயிண்ட்டே அதான். எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் அஸ் கப்லெட் நம்ம சொல்கிறோம். தமிழ்லையும் என்னது கப்லெட் அப்படிங்கிறது ஜோடிகள்னு அர்த்தம். ஜோடிகள்லாம் உங்களுக்கு தெரியுமே, என்னது 2 காம்போனண்ட் என்னது ஆப்போனண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும், இருக்கு இல்லைங்கிற மாதிரி. அப்போ 2 சேர்த்ததுக்கு பேர் கப்லெட், ஜோடிகள். ஈச் ஸ்டேட்மெண்ட் ஒன்றுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீடுன்னு நம்ம சொல்கிறோம். லீடு அப்படிங்கிறது துப்புன்னா என்னது துப்பு துளக்குதல், ஒரு இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் லீடு அப்படிங்கிறது. அதை வச்சு நம்ம வந்து பிளான்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதான் லீடு. The plant is correctly identified with the key by narrowing down the characteristic found in the plant. ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய என்னது திறவுகள் கூற்றுக்களை பயன்படுத்தி சரியான தாவரம் அடையாளம் காணப்படுகிறது சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு நம்ம ஒரு கிளியரான ஒரு பிளான்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பிளான்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கவனிங்க, the plant is correctly identified with the key by narrowing down the characters found in the plant. narrowing அந்த தாவரத்தில் என்ன பண்புகள் இருக்கோ அதை வச்சு அந்த தாவரத்தை நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத படிக்கிறது தான் இந்த கீனுடைய முக்கியமான வேலை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஏ
அதாவது 2 கேட்டகரிஸ் இருக்குல்ல, ஒன்று ஏ பி, இதுதான் டைகோட்டமஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இந்த ஃப்ளவர் க்ரீம் கலரில் இருக்குது, ஓகே, க்ரீம் கலர்டு. இன்னொன்று என்ன, அது ஃப்ரூட்டிங் கேலிக்ஸ் என்க்ளோசிங் த பெர்ரி. அப்படி இருந்தால் அது வந்து எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னா பைசாலிஸ். அதாவது என்ன கொடுக்குறாங்க, பூக்கள் பழுப்பு நிறமுடையவை. ரெண்டாவது, கனி வளர்ந்த புள்ளி இதழ்களால் மூடப்பட்டது. ஓகேங்களா, அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கனி வளர்ந்த புள்ளி இதழ்களால் மூடப்பட்டது. அதான் ஃப்ரூட் கேலிக்ஸ் என்க்ளோசிங்னா மூடி இருக்குன்னு அர்த்தம், என்க்ளோசிங் த பெர்ரி, அது பைசாலிஸ். இன்னொன்று பாருங்கள், அதில் பி கேரக்டர்ஸ், ஃப்ளவர்ஸ் ஒயிட் ஆர் வயலட். என்ன கொடுத்துருக்காங்க, பூக்கள் வெண்மை அல்லது ஊதா நிறமுடையவை. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்டிங் கேலிக்ஸ் நாட் என்க்ளோசிங் த பெர்ரி. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நாட் என்க்ளோசிங். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நாட் என்க்ளோசிங். மேலே உள்ளதுக்கு என்க்ளோசிங், இங்கே நாட் என்க்ளோசிங். கலர் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அதாவது கனி வளர்ந்த புள்ளி என்னது இதழ்முறையால் மூடப்படாமல் உள்ளது. அப்போ இருக்கு இல்லைங்கிற மாதிரி தான். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், கொரோலா என்னது ரொட்டேட். ஃப்ரூட் வந்து பார்த்தோன்னா பெர்ரி அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா சொலானம். அதுக்கு என்ன கேட்டகரி நம்ம பிரிக்கிறோம், சொலானம். அதாவது அள்ளி சுழல் வடிவம் கொண்டது. அதோட அள்ளி வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, அந்த கொரோலா ரொட்டேட்னா சுழல் வடிவம் கொண்டது. கனிகள் சதைக்கனி வகை. சதைக்கனி வகைனா பெர்ரி, நல்லா ஃப்ளெஷ்ஷாக இருக்கும் நல்லா, அதான் இது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து சொலானம். அதில் பி பாருங்கள், கொரோலா எப்படி இருக்குது, ஃபனல் ஷேப்டு ஃபார்ம். என்னது ஆர், என்னது சால்வர் ஃபார்ம். ஃபனல் ஷேப்டு ஃபார்மில் இருக்கும் அல்லது சால்வர் ஃபார்மில் இருக்கும். ஃப்ரூட் வந்து பார்த்தோன்னா கேப்சூல் இருக்கும். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அள்ளி வந்து எப்படி இருக்குது, புனல் வடிவத்தில் இருக்குது. நம்ம ஊமத்தை பூலாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த புனல் வடிவத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கனிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கனி வகை. அதான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா, செகண்ட் கேரக்டர்ஸில் பி அள்ளி புனல் வடிவம், கனிகள் என்னது வெடிக்கனி வகை, சால்வர் ஃபார்ம். ஃப்ரூட் வந்து பார்த்தோன்னா கேப்சூல்னு கொடுத்துருக்காங்க, அது தேர்டு கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தேர்டில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேடியல் லீவ்ஸ் ப்ரெசன்ட். வாட் டு யூ மீன் ரேடியல் லீவ்ஸ்? அதாவது வேர் அமைப்பு இலைகள் பெற்றவை. வேரன்மை அதாவது ரேடியல், அதாவது பிரான்ச்சஸ் போயிருக்கும் அந்த லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா. ஃப்ளவர்ஸ் இன் என்னது ரெசிமஸ்னால் உங்களுக்கு ஏஜ்டு ஃப்ளவர் கீழே இருக்கும், யங் ஃப்ளவர் ஹெட்டில் இருக்கும், டிப்பில். அதான் ரெசிமோஸ் சைமோஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃப்ரூட்ஸ் வித்தவுட் என்னது பிரிக்கிள்ஸ். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, வேரன்மை இலைகள் பெற்றவை, பூக்கள் நுனி வளர்மஞ்சரியில் காணப்படும். ஓகேங்களா, அப்போ யங் ஃப்ளவர் வந்து பார்த்தா எபெக்ஸில் டிப்பில் இருக்கும். கனிகள் என்னது முட்கள் அற்றவைங்கிறாங்க. அதில் என்ன கிடையாது, வித்தவுட் பிரிக்கிள்ஸ்னால் முள், வித்தவுட்னா முட்கள் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நிக்கோட்டியானா. ஓகேங்களா, நிக்கோட்டியானா அது பிளான்ட். அடுத்த கேட்டகரி பாருங்கள், 3ல் பி ரேடியல் லீவ்ஸ். ரேடியல் லீவ்ஸ்னால் என்ன அர்த்தம், வேரன்மை இலைகள் அற்றவை. ரேடியல் லீவ்ஸ் ஆப்சண்ட். அப்புறம் என்ன, அது ஃப்ளவர் சாலிட்டரி. பூக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பூக்கள் தனித்து அமைந்தவை. ஃப்ரூட்ஸ் வித்து பிரிக்கிள்ஸ், அதோடைய கனிகள் என்ன இருக்கும், முட்கள் இருக்கும். இப்போ ஊமத்தங்காய், அந்த டாச்சுரா மெட்டல் பார்த்தா தெரியும், அந்த காயில் வந்து பார்த்தோன்னா முட்களாக இருக்கும். ஸோ அதான் இங்கே டாச்சுரான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், இருக்குது இல்லதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அனதர் டைப் ஆஃப் கீ ஐடென்டிஃபிகேஷன் இஸ் த பாலிக்ளே ஆர் என்னது மல்டி என்ட்ரி கீ. அதாவது இதில் ஒரு கேரக்டர்ஸ் மட்டும் இருக்காது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், அதான் மல்டி என்ட்ரி கீன்னு சொல்கிறோம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் என்னது நியூமரஸ் கேரக்டர் ஸ்டேட்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டேட்மெண்ட். இங்கே நம்ம 2 தானே பார்க்குறோம், டைகோட்டமஸ் மாதிரி. இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிக்ளேவ் ஆர் என்னது மல்டி என்ட்ரி கீழே நிறைய கேரக்டர்ஸ் உள்ளது மாதிரி இருக்கும். த யூசர் செலக்ட் ஆல் த ஸ்டேட்மெண்ட் தட் மேட்சஸ் த என்னது ஸ்பெசிமன். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தாவரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்படுது, உங்களுக்கு பேர் தெரில, அதோட கேரக்டர்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டரில் போய் இந்த இதில், அதாவது பாலிக்கிலே ஆர் என்னது மல்டி என்ட்ரி கீழே போய் அதில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் செஞ்சால் போதும், உங்களுக்கு என்ன அது பிளான்ட்டு என்ன ஃபேமிலியை சேர்ந்தது அப்படிங்கிறது வந்துடும். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாலிக்ளேவ் கீ ஆர் இம்ப்ளிமெண்டட் பை கம்ப்யூட்டர் அல்காரிதம். அது கணினியுடன் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட்டு. இது டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். இதில் ஒரு 5 மார்க்காக நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு 5 மார்க்காக நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 5.10. 5.10ல் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். எஸ், இது நோட் பண்ணிங்க. டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். எஸ், தமிழ் எழுதிங்கப்பா. வகைப்பாட்டின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். வகைப்பாட்டின் வகைகள். என்னென்ன வகைப்பாடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய கேட்டகரிஸ் வச்சு நம்ம படிக்க போகிறோம். அதுதான் வகைப்பாட்டின் வகைகள் அப்படிங்கிறது. டாக்ஸானமிக்கல் என்டிட்டிஸ் ஆர் கிளாசிஃபைடு இன் 3 waves. ஓகேங்களா, டாக்ஸானமிக் கிளாசிஃபை நம்ம எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா 3 வழிகளில் நம்ம டாக்ஸானமியை கிளாசிஃபை பண்ணுறோம். தே ஆர், ஒன்று என்னது, ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன். ஆர்டிஃபிஷியல்னா செயற்கை வகைப்பாட்டு முறை, ஆர்டிஃபிஷியல். இன்னொன்று என்னது, நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன். நேச்சுரல்னா என்னது, இயற்கை வகைப்பாட்டு முறை. இதில் யாரெல்லாம் எந்தெந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன். நான் ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பைலோஜெனட்டிக் அப்படிங்கிறது இன பரிணாம வழி வகைப்பாட்டு முறை. அதாவது ஹிஸ்ட்ரி, எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆர்கானிசம். அது தாவரம் எந்த மூதாதையிலிருந்து தோன்றுறது, அதோட ஆன்சிஸ்டர் யார், அதை வச்சு கிளாசிஃபை பண்ணுறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன். அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டு நம்ம இதில் வரலாம். ஓகேங்களா, ஸோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதில் ஆர்டிஃபிஷியல்னாலே உங்களுக்கு தெரியும் என்னது, செயற்கையான அல்லது செயற்கை வகைப்பாட்டு முறையை நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் எத்தனை கிளாஸஸ் இருக்குது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. 24 கிளாஸஸ் ரெகக்னைஸ்டு பை. இது யார் பண்ணது அப்படின்னா லின்லேயஸ். அவர் எழுதின புக்கு, அந்த புக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மார்க்கு ஸ்பீசிஸ் பிளான்டாரம். எந்த இயர்னு கேட்பாங்க, 1753. எதை வச்சு 24 கிளாஸஸாக பிரிக்கிறார் அந்த தாவரத்தை அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டேமன். எதை வச்சு பிரிக்கிறாரு, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டேமன். ஸ்டேமன்னா உங்களுக்கு தெரியும், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். மகரந்தத்தாள் மற்றும் பால் பண்புகளின் அடிப்படையில் 24 வகுப்புகளாக வகைப்படுத்தியுள்ளார். 24 கிளாஸஸ். ஓகேங்களா, அதில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மொனாண்ட்ரியா. மொனாண்ட்ரியா அதோடைய கேரக்டர்ஸ் பண்புகள் என்ன அப்படின்னா, ஸ்டேமன் எத்தனை இருக்கும், 1 தான் இருக்கும். மகரந்தத்தாள் எத்தனை தான் இருக்குது, 1. ஒரு மகரந்தத்தாளுடைய மலர், அதான் மொனாண்ட்ரியா. 3னா உங்களுக்கு தெரியும், சிங்கிள். அடுத்து நீங்களே கண்டுபிடிச்சிருங்க, டயாண்ட்ரியா. டைனா 2. ஸ்டேமன்ஸ் எப்படி இருக்கும், 2 மகரந்த தாள்களையுடைய மலர், அதான் டயாண்ட்ரியா. ட்ரைனாலே உங்களுக்கு தெரியும் 3. அப்போ ஸ்டேமன் எத்தனை இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 3 இருந்ததுன்னா அது என்னது, ட்ரையாண்ட்ரியா. டெட்ரானா எத்தனை உங்களுக்கு தெரியும், 4 ஸ்டேமன் இருந்ததுன்னா அது வந்து டெட்ராண்ட்ரியா. ஓகேங்களா, ஸ்டேமன்ஸ் எத்தனை இருக்குது, 4. 4 மகரந்த தாளையுடைய மலர்கள். அடுத்தது பென்டாண்ட்ரியா. பென்டானா தெரியும் 5. அப்போ எத்தனை இருக்கும் ஸ்டேமன்ஸு, 5 ஸ்டேமன்ஸ் இருந்ததுன்னா அது பென்டாண்ட்ரியா. ஸோ அப் டு 24 கிளாஸஸ் என்னது, 24th கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா கிரிப்டோகேமியான்னு சொல்லுவோம். ஃப்ளவர்லெஸ் பிளான்ட், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, பூவா தாவரங்கள், அதான் கிரிப்டோகேமியா அப்படிங்கிறது. இப்படி தான் அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அப்போ கரோலஸ் லின்லேயஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், செயற்கை வகைப்பாட்டு முறையை உருவாக்கியிருக்காரு. அவர் தாவரத்தை 24 கிளாஸஸாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்காரு. அவர் எழுதின புக்ஸில் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்ஸோட நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பீசிஸ் பிளான்டாரம். அதை நோட் பண்ணிங்க, ஸ்பீசிஸ் பிளான்டாரம். எந்த இயர், 1753. ஓகேங்களா, எதை வச்சு பிரிச்சிருக்காருன்னு கேட்பாங்க, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டேமன். மகரந்தத்தாள் எத்தனை இருக்குது, இருக்கா இல்லையா, அதை வச்சு தான் பிரிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இவருடைய ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் நம்ம. ஸோ கரோலஸ் லின்லேயஸ் அவருடைய பர்த் டு டெத் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 1707 to 1778. ஸோ வாஸ் எ கிரேட் என்னது, ஸ்வீடிஷ் பாட்டனிஸ்ட். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு தாவரவியல் வல்லுனர்.
said to be the இவர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கிறோம். ஏன்னா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? He outlined an artificial system of classification in the species plantarum. அவர் எழுதின புக்கோட பேர் என்னது? ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது 1753 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் இந்த ஆர்டிஃபிஷியல் என்னது அந்த கிளாஸிஃபிகேஷனில் அந்த அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணி அவர் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காரு. வேரின் ஹி லிஸ்டட் அண்ட் என்னது டிஸ்கிரைப்டு, அவர் எத்தனை தாவரத்தை அங்கே லிஸ்டட் பண்ணியிருக்காரு, லிஸ்டட்னா அது எத்தனை கண்டுபிடிச்சிருக்காரு, அது எத்தனை வந்து டிஸ்கிரைப் விளக்கியிருக்காரு அப்படின்னா அடுத்த 1 மார்க்கு 7300 ஸ்பீசிஸ். நோட் பண்ணிங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் எத்தனை ஸ்பீசிஸ் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா 7300 ஸ்பீசிஸ் அண்ட் அரேஞ்சர் இன்டூ, அது நமக்கு தெரியும், அதை மேலே பார்த்தோம், 24 கிளாஸஸாக அவர் மோஸ்ட்லி என்ன செஞ்சுருக்காரு, வகைப்படுத்திருக்காரு. எதை வச்சு? ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் யூனியன், அது எப்படி சேர்ந்துருக்கு, அதாவது அதர்ஷன் அண்டு கொகிஷன். அதர்ஷன் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, கொகிஷன். அதர்ஷன்னா சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதர்ஷன் இன்னொன்று என்னது, கொகிஷன். இணைவு மற்றும் நீளம், அதான் சொல்கிறாங்க, இணைவு மற்றும் நீளம்னு சொல்கிறாங்க, புரியுற மாதிரி சொல்லணும்னா. ஸோ லெங்க்த்து, இன்னொன்று என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்டேமன். ஸ்டேமனுடைய லெங்க்த் எப்படி இருக்குது, நீளமாக இருக்கா, குட்டையாக இருக்கா, ஷார்ட்டாக இருக்கா, லெங்க்த்தாக இருக்கா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பரவி இருக்குது. த கிளாஸஸ் வேர் ஃபர்தர் சப்டிவைடடு, மறுபடியும் அந்த கிளாஸஸை வந்து பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சப்டிவைட் பண்ணுறோம், மறுபடியும் பிரிக்கிறோம் ஆன் த பேசிஸ் ஆஃப் கார்பல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, எதை வச்சு பிரிக்கிறாங்க, கார்பல் கேரக்டரிஸ்டிக்ஸ், சூலக இலைகளின் சிறப்பு பண்புகளின் அடிப்படையில் பல வகுப்பு என்னது பல துறைகளாக பிரிக்கப்படுதுங்கிறாங்க. இன்டு த ஆர்டர்ஸ், ஆர்டர்னா துறை. ஹென்ஸ் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. விச் ஒன் இஸ் த செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் என்னது கிளாசிஃபிகேஷன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க, பாலின வழி வகைப்பாடு, பாலின வழி வகைப்பாடு அப்படின்னு நம்ம எதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இன்னொரு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். திஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் த்ரூ என்னது ஆர்டிஃபிஷியல் வாஸ் கண்டினியூடு ஃபார் மோர் தென் 100 years ஆஃப்டர் டெத் ஆஃப் த லின்னேயஸ். இந்த லின்னேயஸ் கண்டுபிடிச்ச இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் அவர் இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன அதை 100 வருடங்களாக அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எதற்காக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சிம்பிளிசிட்டி, அதாவது இது வந்து எளிமையாக இருக்குது, இதை வச்சு நம்ம ஒரு தாவரத்தை கிளாஸிஃபை ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸி வே டு ஐடென்டிஃபிகேஷன், எளிமையாக இருக்குது, ஒரு தாவரத்தை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதனால தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட 100 வருடங்களாக அவர் கண்டுபிடிச்ச ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்லாம் சயின்டிஸ்ட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹவர் சிஸ்டம் குட் நாட் ஹோல்டு குட் டியூ டு த ஃபாலோவிங் ரீசன். சில காரணங்களுக்காக அது வந்து அந்த சயின்டிஸ்டால் ஃபர்தராக வரக்கூடிய சயின்டிஸ்டால் அதை ஃபாலோ பண்ண முடியல. என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீசன் தான் இங்கே இருக்குது பாருங்கள். டோட்டலி அன்ரிலேட்டட் பிளான்ட் வேர் கெப்ட் இன் எ சிங்கிள் குரூப். இதுதான் முக்கியமானது. சம்மந்தம் இல்லாத தாவரங்கள் ஒரே குரூப்லேயே இருக்குது. இருக்கலாமானா அது இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் எதை வச்சு பிரிக்கிறாரு, ஒரே கேரக்டர் ஸ்டேமனை வச்சு தான் பிரிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அன்ரிலேட்டட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேம் குரூப்பில் இருக்குது. அவர் சொன்னதில் ஒன்று, அதனால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. வேர் க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ட் வேர் பிளேஸ்ட் இன் த வைட்லி செப்பரேட்டட் குரூப். நெருங்கிய உறவு முறையுடைய தாவரங்கள் வேறு வேறு குரூப்பில் பிரித்து வச்சுட்டாரு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நோட் பண்ணிங்க. அதில் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, சிஞ்சிபரேசி ஆஃப் த மோனோகாட்லீடன். சிஞ்சிபரேசி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒருவித்தலை தாவரம். அண்டு அனகாடியேசி இது வந்து இருவித்தலை தாவரம். உங்களுக்கு இதுலேயே தெரியுது மோனோகாட் டைகாட்டை வந்து ஒரே குரூப்பில் வச்சுட்டாருன்னு. வேர் பிளேஸ் அண்டர் த கிளாஸ் எதில் வச்சுருந்தாரு, மோனான்ட்ரியா. மோனோனா தெரியும், ஒரே ஒரு ஸ்டேமன் மட்டும் இருக்கும். சின்ஸ் தீஸ் போசஸஸ் த சிங்கிள் ஸ்டேமன்.
அப்போ ஆனால் அது நமக்கு தெரியுது மோனோகாட்லிடன் வேறு டைகாட்லிடன் வேறு. ஆனால் இவர் ஒரே ஒரு கேரக்டரான ஸ்டேமன் வச்சு பார்க்கும்போது மொனாண்ட்ரியாவில் கொண்டு வச்சிடறாரு. அப்படி வைக்கிறது தப்பு. ஏன்னா அது டைகாட்டு. எது சிஞ்சிபரேசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு டைகாட் ஜிஞ்சிபரேசி தாவரம். ஓகேங்களா. அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அனகார்டியேசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அது அனகார்டியேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அது டைகாட்லிடனு. சிஞ்சிபரேசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோகாட்லிடன். அப்போ காட்லிடன்ஸ்லேயே சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் அவர் கொண்டு மோனாண்ட்ரியாங்கிறது சிங்கிள் குரூப்பில் கொண்டு வச்சிடறாரு. இது ஒரு மிஸ்டேக்ஸ். அடுத்தது வந்து பாருங்கள், Brunus was classified along with என்னது கேக்டஸ். கேக்டஸ்னா கள்ளிச்செடி. ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் த சேம் நம்பர் ஆஃப் த ஸ்டேமன். ஒரே மாதிரியான என்னது மகரந்தத்தாள் இருக்கிறதுனால. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மகரந்த தாள்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் புருனஸ் என்னும் பேரினம் கேக்டஸ் குழுமத்துடன் சேர்த்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது. புருனஸ் வேறு, கேக்டஸ் வேறு. ஓகேங்களா. புருனஸ் வேறு, கேக்டஸ் வேறு. அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரே இதில் கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வகைப்படுத்திடக்கூடாது. கேக்டஸ்னால் கள்ளி. ஓகேங்களா. அப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கக்கூடாது. ஸோ நோ அட்டெம்ப்ட் வேர் மேட் டு கிளாசிஃபை த பிளான்ட் பேஸ்ட் ஆன் எய்தர் நேச்சுரல் ஆர் என்னது பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் எக்ஸிஸ்டிங் அமாங் த பிளான்ட் குரூப். இதில் வந்து இயற்கையாக ஒரு தாவரத்தில் இயற்கையாக காணக்கூடிய பண்புகளும் ஒரு தாவரத்தினுடைய இன வரலாறும் இதில் இருக்கா இல்லையானா என்ன கிடையாது, இல்லை. நோ அட்டம்ப்ட்ஸ். அதில் அவர் அட்டன் பண்ணவே கிடையாது. அவர் ஒன்லி த ஸ்டேமன்ஸ் அதை வச்சு தான் பிரித்தார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அப்போ உங்களுக்கு ஒரு 1 மார்க் ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் எதை வச்சு கரோலஸ் லின்னேயஸ் பிரிக்கிறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம். பேஸ்டு ஆன் சே எனி ஒன் ஆன்சர். எதை வச்சு பிரிக்கிறாரு? நம்பர் ஆஃப் ஸ்டேமன் வச்சியா, நம்பர் ஆஃப் ஃப்ளவர் வச்சியா, நம்பர் ஆஃப் இன்டர்னோட வச்சியா, இல்லை நன் ஆஃப் தி எபோவா? ஆப்ஷன் சொல்லிட்டேன். எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாரு கரோலஸ் லின்னேயஸ்? பேஸ்ட் ஆன் நம்ம தான் இங்கே படித்தோமே. பேஸ்ட் ஆன் என்ன, எதை வச்சு? இதை பார்த்தா சொல்லுங்க. பேஸ்ட் ஆன் என்னது? ஸ்டேமன் வச்சு பிரிச்சிருக்காரு. நம்பர் ஆஃப் ஸ்டேமன் வச்சு தான் அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் அதை காட்டாமலேயே சொல்லியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நேச்சுரல் சிஸ்டம். நேச்சுரல்னா உங்களுக்கு தெரியும், இயற்கை முறை வகைப்பாடு. இதை நோட் பண்ணிங்க. நேச்சுரல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது? இயற்கை முறை வகைப்பாடு. ஸோ பாட்டனிஸ்ட் ஹூ கேம் ஆஃப்டர் லின்னேயஸ், லின்னேயஸ்க்கு அப்புறம் சில தாவரவியல் வல்லுநர்கள் வந்திருக்காங்க. ரியலைஸ்டு தட் நோ சிங்கிள் கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அதர் கேரக்டர்ஸ். ஒரு தாவரத்தை ஒரு பண்புகளை வச்சு நம்ம பிரிக்க முடியுமானா முடியாது. ஸோ லின்னேயஸ்க்கு பின் வந்த தாவரவியல் அறிஞர்கள் வகைப்பாட்டியலுக்கு பாலின பண்புகளை விட ஏனைய பண்புகளும் முக்கியமானவை என்பதை உணர்ந்தார்கள். அதர் கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்கிள் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு பிளான்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ண முடியாது. பண்ணணும் அப்படின்னா மோனோகாட் டைகாட்னு ஒரே குரூப்பை கூட வைக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தென் அது அதர் கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர்ஸ் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியாது. வி ஷுட் ஆல்சோ என்னது அனதர் கைண்ட் ஆஃப் கேரக்டர். அதனுடைய ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் என்னன்னு பார்க்கலாம், அதோட மார்ஃபாலஜி பார்க்கலாம், அதோட ஃபிசியாலஜி பார்க்கலாம். ஓகேங்களா. அதோடைய ஃப்ளவருடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், அதோட கேலிக்ஸ் என்ன, குரோலா என்ன, ஓகேங்களா, ஆன்டிஷியம் என்ன, கைனீஷியம் என்ன, இதை வச்சு கூட நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி நிறைய கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வரணும். சிங்கிள் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க ஆஃப்டர் லின்னேயஸ்க்கு அப்புறம். அக்கார்டிங்லி ஆன் அப்ரோச்சஸ் டு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்னது ஸ்ப்ரொட்டோட்டட் இன் என்னது பிளான். இது ஆரம்ப காலத்தில் இது எங்கே வந்து நல்லா டெவலப் ஆனிச்சு அப்படின்னா, எங்கே நல்ல அறிமுகமானுச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் தான். த ஃபஸ்ட் ஸ்கீம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஓவரால் சிமிலாரிட்டி. ஓவரால் சிமிலாரிட்டினா எல்லாத்தையும் ஒத்து போகிறது. ஒரு தாவரம் இருக்குன்னா அது எல்லா ஓவரால் சிமிலாரிட்டி ஒட்டு காணப்படக்கூடிய பண்புகள். ஓகேங்களா.
மாற்று வகைப்பாட்டிற்கான முயற்சி எங்கே நடந்தது? ஃபஸ்ட்டு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கியதுன்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக தாவரங்களில் காணப்படும் ஒற்றுமைகளின் அடிப்படையில் இயற்கை முறையில் வகைப்படுத்தும் ஒரு அணுகுமுறை உருவாகின்றது. எந்த ஆண்டில்? இந்த இயர் ஆஃப், உங்களுக்கு அந்த இயர் கொடுக்கல, ஆனால் அதில் இதில் கொடுத்துருக்காங்க 1789 இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இயர் ஆஃப் 1789. யார் அதை கொண்டு வந்தது? ஆண்டோனின் லாரண்டி ஜெசுவால். ஓகேங்களா? ஆண்டோனின் லாரண்டி ஜெசுவால் இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. ஆண்டோனின் லாரண்டி ஜெசுவால். ஜெசுன்னு ஒன்று கொடுப்பாங்க இங்கிலீஷில், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெசுவால். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகே, இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, ஒரு பிளான்ட்டினுடைய நேச்சுரலாக இருக்கக்கூடிய பண்புகளை ஓவரால் சிம்மில் ஒப்பிட்டு பார்க்குறது, ரெண்டு கம்பேர் பண்ணுறது, நேச்சுரலாக பண்ணுறது. ஒரு கேரக்டர்ஸ் வச்சு பண்ணல, நேச்சுரலாக அந்த தாவரத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு வகைப்படுத்துகிறோம். அதான் நேச்சுரல் சிஸ்டம். அதுக்கப்புறம் இந்த ஆண்டோன் என்னது லாரண்ட் டிசோசி 1789 அப்புறம் யார் வராங்க அப்படின்னா, பெந்தம் அண்ட் ஹுக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு இது வராங்க. அதாவது இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ், இவர் தான் பெந்தம், இவர் தான் ஜார்ஜ் பெந்தம், அண்ட் யார்? ஜேடி ஹூக்கர். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சயின்டிஸ்ட். ஸோ இந்த இவங்க கண்டுபிடிச்ச சிஸ்டம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். எ வைட்லி ஃபாலோடு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது அனைவராலும் பின்பற்றப்பட்ட ஒரு இயற்கையான என்னது ஒரு வகைப்பாட்டு முறை. அதான் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கண்டுபிடிச்சது முன்ன ஃபஸ்ட்டில் உள்ளவர். ஆனால் அவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த பெந்தம் வந்து ஹுக்கர் சொன்ன அந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் பொதுவாக பரவலாக எல்லாராலையும் பயன்படுத்தப்பட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது யார் ப்ரொப்போஸ் பண்ணது? அதாங்க கொடுத்துருக்காங்க. 2 இங்கிலீஷ் பாட்டனிஸ்ட், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த தாவரவியல் வல்லுநர்களான ஜார்ஜ் பெந்தம், அவரோட டியூரேஷன் இந்த 80s to 1884, அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர் இந்த இயர் ஆஃப் 1817 to 1911. The classification was published in 3 volume of book. அவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே ஒரு 3 வால்யூமாக புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட கேட்டகரி பேர் என்ன, புக்கோட பேர் என்ன அப்படின்னா ஜெனரா பிளான்டாரம். கரோலஸ் லினேயஸ் கண்டுபிடிச்சது ஸ்பீசிஸ் பிளான்டாரம். ஓகேங்களா? ஸ்பீசிஸ் பிளான்டாரம், இது ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். அதே போல் பெந்தம் அண்ட் ஹுக்கர் கண்டுபிடிச்சது ஜெனரா பிளான்டாரம். கரோலஸ் லினேயஸ் கண்டுபிடிச்சது ஆர்டிஃபிஷியல் என்னது கிளாசிஃபிகேஷன், ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். பெந்தம் அண்ட் ஹூக்கர் இருக்கிறது நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை ஃபேமிலி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க 1 மார்க்கில் கேட்பாங்க. விளக்கிறதா, டிஸ்கிரைப்னா விளக்குறது. 202 ஃபேமிலி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்டு 7569 ஜீனஸ் அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 97,205 ஸ்பீசிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை கேட்டகிரி ஸ்பீசிஸு ஜீனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நம்பர்ஸில் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. இந்த சிஸ்டம் என்னது சீடட் பிளான்ஸ். சீடுன்னா விதையுடைய தாவரம். வேர் கிளாசிஃபைடு இன்டு 3 மேஜர் கிளாஸஸ். விதையுடைய தாவரத்தில் மேலும் நம்ம எத்தனையாக பிரிக்கிறோம்னா 3 மேஜர் கிளாஸஸாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா டைகாட்லிடே, ஜிம்னோஸ்போமே, இன்னொன்று என்ன அப்படின்னா மோனோகாட்லிடனே. எதை? சீடட் பிளான்ட்டை மறுபடியும் 3ஆக பிரிச்சிருக்காரு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ டைகாட்லிடனே அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். த பிளான்ட் கண்டைன் 2 காட்லிடன். அதாவது ஒரு தாவரத்தினுடைய விதையை உடைக்கும் பொழுது சமமான 2 பகுதிகள் கிடைச்சிது அப்படின்னா அது வந்து டைகாட்லிடனே. இப்போ புளியங்கொட்டை இருக்குது, அந்த புளியங்கொட்டையை உடைச்சோம்னா 2ஆக பிரியும். நிலக்கடலை இருக்குது, அது உடைச்சோம்னா 2ஆக பிரியும். அப்படி பிரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் டைகாட்லிடனே. ஓகேங்களா? த பிளான்ட்ஸ் கண்டைன் 2 காட்லிடன்ஸ் இன் தர் சீட். 2 விதை பகுதிகள் காணப்படுகிறது. அப்புறம் லீவ்ஸ் இருக்குது. வித் என்ன வினேஷன் இருக்குது? ரெட்டிகுலேட் வினேஷன். இது ரொம்ப முக்கியம். இது டைகாட்லேயே உள்ளது. வலைப்பின்னல் வடிவ நரம்பமைவு. இலையில் வந்து பார்த்தோன்னா வலைப்பின்னல் வடிவ நரம்பமைவு இருக்கும். இந்த மா இலையெல்லாம் பாருங்களேன், அப்படி தான் இருக்கும். வாழை இலையை பாருங்க, பேரலல் வினேஷன். அப்படியே ஈவனாக பேரலாக போயிருக்கும் வாழை இலையில்.
பட் மா இலையில் வந்து பார்த்தோன்னா ரெட்டிகுலேட் வினேஷன். டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும், ஆணிவேர் அமைப்பு இருக்கும், இதில் டைகாட்லிடனில். அண்டு டெமாட்டர்ஸ் ஆர் என்னது பென்டாமரஸ் ஃப்ளவர், 5 அமைவு என்னது பூவிதழ் அமைவு இருக்கும். கம் அண்டர் திஸ் கிளாஸ். இந்த கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா இது எல்லாமே எங்கே கொண்டு வைக்கிறோம், டைகாட்லிடனில் கொண்டு வைக்கிறோம். இட் இஸ் இன்க்ளூடு. இதில் வந்து 3 சப் கிளாஸஸ் துணை வகுப்புகளாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா பாலிபெட்டலே, கேமபெட்டலே, இன்னொன்று என்னது மோனோக்ளைமைடியே. பாலிபெட்டலே, கேமபெட்டலே, மோனோக்ளைமைடியே அப்படின்னு 3 சப் கிளாஸஸாக பிரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு சப் கிளாஸோடைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சப் கிளாஸ் 1. அதாவது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சப் கிளாஸ் 1ல் பாலிபெட்டலே. ஓகேங்களா, பாலிபெட்டலே தமிழ் எழுதிங்க, அள்ளி தனித்தவை. த பிளான்ஸ் வித் ஃப்ரீ பெட்டல்ஸ், அதான் அள்ளி தனித்தவை, ஃபியூஸாக இருக்காது. அண்டு டைக்ளமாடியஸ் ஃப்ளவர். டைக்ளமாடியஸ் ஃப்ளவர்னால் என்னது, யூருரை மலர்கள், 2 உரைகளால் சூழப்பட்ட பூ இருக்கும். அதான் டைனாலே 2, டைக்ளமாடியஸ் ஃப்ளவர் கம் அண்டர் த என்னது பாலிபெட்டலே, இதுக்கு கீழே வருது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 3 சீரீஸ். இது மறுபடியும் நம்ம எத்தனையாக பிரிக்கிறோம் அப்படின்னா எத்தனையாக பிரிக்கிறோம், இது மறுபடியும் நம்ம வந்து பார்த்தோன்னா 3 வரிசைகளாக 3 கிளாஸஸ், 3 வரிசைகளாக நம்ம கிளாஸஸ் கிடையாது, சீரீஸ் தான் வரிசை. என்னென்ன பாருங்கள், தலமிஃபரே, டெசிஃபரே, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கால்சிஃபரே. இந்த கேட்டகரியை நம்ம பிரிக்கிறோம், இந்த சீரீஸாக பிரிக்கிறோம். அதில் தலைமைஃபரேசி, அதில் பாருங்கள் பூத்தல குடும்பம்னு பேர் தமிழில், பூத்தல குடும்பம். தலாமஸ்னால் அது ஒரு செடியில் பூ இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பேர் தலாமஸ். அப்போ தலைமைஃபரே அப்படின்னா த பிளான்ஸ் ஹேவிங் ஃப்ளவர், அந்த தாவரத்தில் என்ன இருக்குது, பூக்கள் இருக்குது. வித் எப்படி இருக்குது, அது வந்து பார்த்தோன்னா டூம் ஷேப்பில் அல்லது கோனிக்கல் ஷேப்பில் தலாமஸ் இருக்குது. ஓவரி எப்படி இருக்குது, ஓவரி வந்து சுப்பீரியர் ஓவரி, அப்போ தலாமஸ் கீழே இருக்குது, ஓவரி மேலே இருக்குது. ஆர் இன்க்ளூடட் இன் த சீரியஸ். இதில் உள்ளது எல்லாமே தலைமைஃபரே அப்படின்னு நம்ம அந்த சீரியஸில் வைக்கிறோம். இட் இன்க்ளூடு. இதில் எத்தனை ஆர்டர் இருக்குன்னு கொடுக்குறாங்க பாருங்கள், இதில் 6 ஆர்டர் இருக்குது அண்டு 34 ஃபேமிலி இருக்குது. 6 ஆர்டர் 34 ஃபேமிலி. செகண்ட் சீரீஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெசிஃபரே. ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன, செகண்டுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டெசிஃபரே. டெசிஃபரே அப்படிங்கிறதுக்கு தமிழ் எழுதிங்க பூத்தட்டு குடும்பம், டிஸ்கு. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த பேஸ், அந்த தலாமஸ் எப்படி இருக்குன்னா டிஸ்க் ஷேப்பில் இருக்குது, அதான் டெசிஃபரே. த ஃப்ளவர் ஹேவிங் ப்ராமினன்ட் தெளிவான டிஸ்க் ஷேப்டு தலாமஸ். டிஸ்க் ஷேப்னா என்ன சொன்னேன், தட்டு வடிவ தலாமஸ் இருக்குது, அதனால் அது பூந்தட்டு வடிவ பூக்கள். இது சுப்பீரியர் ஓவரி தான், கம்ஸ் அண்டர் திஸ் சீரியஸ். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் இருக்குது, 23 ஃபேமிலி இருக்குது. எந்த சீரீஸில், டெசிஃபரேல. அடுத்தது கால்சிஃபரே. கால்சிஃபரே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோப்பை வடிவ பூத்தளம். அதோடைய தலாமஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கோப்பை வடிவத்தில் இருக்குங்கிறாங்க. இட் இன்க்ளூடு பிளான்ட் ஹேவிங் ஃப்ளவர் வித் கப் ஷேப்டு, இது அண்டர்லைன் பண்ணிங்க, கப் ஷேப்டு தலாமஸ், இதால் முக்கியமானது. வித் இன்ஃபீரியர் ஆர் சம்டைம் ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி, பாதி இதாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதான் ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. ஓகே, half inferior ovary. எஸ் சார், சொல்லுங்கள் சார். எஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா சீரீஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னா கால்சிஃபரே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கால்சிஃபரே அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கோப்பை வடிவ பூத்தளம், அப்படியே வந்து கப் ஷேப்பில் மாதிரியே இருக்கும், கோப்பை வடிவ. ஸோ வித் இன்ஃபீரியர் ஆர் என்னது சம்டைம்ஸ் த ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. இப்போ உங்களுக்கு ஹாஃப் இன்ஃபீரியர்னா எப்படி சொல்கிறது, இது ஒரு ஓவரின்னு வச்சிங்களேன். இதுலேருந்து உங்களுக்கு பாதியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் கொரோலா வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும். மீனிங் புரியுதா உங்களுக்கு?
அந்த பாதி அதான் ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ கால்சிஃபரேசி இன்க்ளூடு 5 ஆர்டர். எத்தனை வரிசைகளாக பிரிக்கிறோம்? 5 வரிசைகளாக பிரிக்கிறோம். 27 ஃபேமிலியாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது அறிமுகம் இல்லாத மாதிரியும் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். கொஞ்சம் படித்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சப் கிளாஸ் 2. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமோபெட்டலே. சப் கிளாஸ் 2ல் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? கேமோபெட்டலே. கேமோபெட்டலாம் என்ன அப்படின்னா அள்ளி இணைந்தவை, அதாவது பிளான்ஸ் வித் யுனைடெட் பெட்டல்ஸ். யுனைடெட்னா இணைந்தவைன்னு அர்த்தம், பெட்டல்ஸ்னால் அள்ளி. விச் ஆர் எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலி, அதாவது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கலாங்க, முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இணைந்த அள்ளிகள். பார்ஷியலி ஆர் என்னது கம்ப்ளீட்லி ஃபியூஸ்டு டு ஒன் அனதர். இது வந்து பார்த்தா என்னது டைக்லாமிடியஸ் ஆர் பிளேஸ்டு அண்டர் த என்னது கேமோபெட்டலே. அதாவது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈருறை மலர்கள் கொண்ட தாவரங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இட் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டூ 3 சீரீஸ். எத்தனை சீரீஸாக பிரிக்கிறோம்? 3 வரிசைகளாக பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா இன்ஃபெரே, ஹெட்டிரோமெரே, அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைகார்பலேட்டே. பைகார்பலேட்டே அப்படிங்கிறது 3 சீரீஸாக பிரிக்கிறோம். சீரீஸ் நம்பர் 1 இன்ஃப்ரே. இன்ஃப்ரே அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். இன்ஃப்ரே அப்படிங்கிறது இன்ஃப்ரேனா தெரியும் உங்களுக்கு, அது வந்து கீழ்மட்ட சூலகம் நம்ம சொல்லுவோம். இன்ஃப்ரே அப்படின்னா என்னது? கீழ்மட்ட சூலகம். எழுதுங்க, கீழ்மட்ட சூலக குழுமம். கீழ்மட்ட சூலக குழுமம். The flowers are என்னது எபிகைனஸ் வித் இன்ஃபீரியர் ஓவரி. இன்ஃபீரியர் அப்படின்னா கீழன்னு அர்த்தம். இன்ஃபீரியர் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு என்ன இருக்குது, கேலிக்ஸ், கொரோலா, மற்ற ஆண்டிஷியம், கைனிஷியம் எல்லாமே இருக்குது. ஓவரி வந்து கீழே இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஃப்ரேஸ் இன்க்ளூடு 3 ஆர்டர் அண்ட் 9 ஃபேமிலி. அதெல்லாம் முடிச்சுக்கலாம். 3 வரிசைகளும் 9 குடும்பமும் அதில் இருக்குது. சீரீஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெட்டிரோமெரே. ஹெட்டிரோமெரே அப்படின்னா தமிழ் எழுதிங்க பல் சூலக இலை குழுமம். ஹெட்டிரோமெரே பல் சூலக இலை குழுமம். த ஃப்ளவர் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைப்போகைனஸ். ஓகேங்களா? அதாவது ஹைப்போனா மேலன்னு அர்த்தம். மேல்மட்ட சூலகத்தையுடைய சூலக மேல் மலர்களையும், அதாவது சுப்பீரியர் ஓவரி. ஓவரி மேலே இருக்குது, மற்ற ஃப்ளோர் பாட்டெலாம் கீழே இருக்குது. வித் மோர் தென் என்னது 2 கார்பல். இதில் எத்தனை கார்பல் இருக்குது? 2 கார்பல் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. 2ற்கு மேற்பட்ட சூலக இலைகளையும் உடைய மலர்களை கொண்டதுங்கிறாங்க. மோர் தென் 2 கார்பல், 2ற்கு மேற்பட்ட சூலகமடை. கார்பல், கார்பல்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபீமேல் பார்ட், அதில் ஒரு பார்ட் இருக்குது. நிறைய கார்பல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைனீஷியம் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோமெரே இன்க்ளூடு. இதில் எத்தனை இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் அண்ட் என்னது 12 ஃபேமிலி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது சீடட் பிளான்ட்டை நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைகாட்லிடனே. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்மே. இது வந்து கிளாஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட்லிடனே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேட்டகரி எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அந்த டைகாட்லிடனேவை சப் கிளாஸாக எகைன் நம்ம வந்து ஆல்ரெடி படித்ததாங்க கொடுத்துருக்காங்க. 3 சப் கிளாஸாக நம்ம பிரிச்சிருக்காங்க இதில் நம்ம புக்கில் பார்க்கும்பொழுது. கவனிங்க என்னென்னது, பாலிபெட்டலே, கேமோபெட்டலே, இன்னொன்று அது மோனோக்ளெமிடியே. இப்போ பாலிபெட்டலேன்னு வரும்போது எத்தனை சீரீஸ் இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். சீரீஸ் வந்து 3 இருக்குது. அது என்னென்ன, தலாமிஃபரே. டயக்ராம் பாருங்கள், தலாமிஃபரே, தலாமஸில் தான் எல்லாமே அட்டாச்மெண்ட் இருக்கும். சீரீஸ் 2 டிசிஃபலரே, டிஸ்க் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் கீழே. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா கால்சிஃபரே, அது வந்து பார்த்தா கோப்பை வடிவில் இருக்கும், கப் ஷேப்டு. ஓகேங்களா? அப்படி இருக்குது, அதை வச்சு கொடுத்துருக்கோம். அடுத்தது சப் கிளாஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கேமோபெட்டலே. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரேனா கீழே 3 ஆர்டர் 9 ஃபேமிலிஸ் இருக்குது. சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோமெரே. அங்கே பாருங்கள் எத்தனை கார்பல் இருக்குது பாருங்கள், நிறைய கார்பல் இருக்குது பாருங்கள் உள்ள. ஓகேங்களா? கார்பல், மல்டி கார்பலரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி இருக்கும். இது சென்டரில் இந்த கேட்டகரியில் எப்படி இருக்கும் கார்பல். ஓகே. அடுத்த கேட்டகரி வந்து சீரீஸ் என்னது, பைகார்பலே. 2 தான் இருக்கும். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பைனா 2,
2 கார்பல் மட்டும் தான் இருக்கும், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எப்படி இந்த கேட்டகரியில் இருக்கும், அதில் வந்து 2 கேட்டகரி பை கார்பலே. ஓகே, அடுத்தது சப் கிளாஸ் 3 வந்து பார்த்தோன்னா மோனோக்ளமைடியே, அதில் 8 சீரியஸு 36 ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பை கார்பலேட்டே. ஓகேங்களா, 3வது கேட்டகரி வந்து பார்த்தோன்னா பை கார்பலேட்டே. தமிழ் எழுதிங்க, இரு சூலக இலைகள் குழுமம் பை கார்பெட்டலே. த ஃப்ளவர்ஸ் ஆர் என்ன அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைப்போகைனஸ். ஹைப்போனாலே தெரியும் எப்படி இருக்குது, அந்த கைனீஷியம் வந்து மேலே இருக்குது, அதான் சுப்பீரியர் ஓவரி, ஆல்ரெடி நமக்கு தெரியும். வித் 2 கார்பல்ஸ் தான் இருக்குது அதில். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பை கார்பெட்டலின்னு சொல்கிறோம். இன்க்ளூடு 4 ஆர்டர் 24 ஃபேமிலி இது இருக்குது. ஆர்டரும் ஃபேமிலியும் பார்த்துங்க, 4 வரிசை 24 குடும்பம் இருக்குது. அடுத்த சப் கிளாஸ் 3 வந்து நம்ம பார்க்குறோம் மோனோக்ளமைடியே. ஸோ அந்த மோனோக்ளமைடியே பிளான்ஸ் வித்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவர், முழுமையற்ற பூக்களாக இருக்கும். அதாவது முழுமையற்ற பூக்கள்லாம் என்ன இருக்கும், ஒரு பூனா என்னது கேலிக், கொரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம் 4 இருந்ததுனா கம்ப்ளீட் ஃப்ளவர். ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அது இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். அப்போ மோனோக்ளமைடி அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க. எய்தர் என்னது அப்பிட்டலஸாக இருக்கலாம், ஆர் வித் என்னது அன்டிஃபரன்ஷியேட்டட் கேலிக்ஸாக இருக்கலாம், அண்டு கொரோலாவாக இருக்கலாம், அன்டிஃபரன்ஷியேட்டட் கொரோலாவாக இருக்கலாம், ஆர் பிளேஸ்டு அண்டர் த மோனோக்ளமைடியே. ஸோ இந்த மோனோக்ளமைடியே அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா அல்லியற்ற அல்லது அல்லியும் புள்ளியும் கேலிக்ஸும் கொரோலாவும் வேறுபாடற்ற ஒரே மாதிரி இருக்கும் முழுமையற்ற மலர்களை கொண்ட தாவரங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாரில் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் தெளிவாக காணப்படாததால் பூவிதழ் வட்டம் என அழைக்கப்படுகிறது. பூவிதழ் வட்டம் அப்படின்னா செப்பல்ஸ் அண்ட் பெட்டல் ஆர் நாட் டிஸ்டிங்விஷ்டு. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது பீரியாந்த் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பீரியாந்த் செப்பல்ஸும் பெட்டல்ஸும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, அப்படி ஒரு பிளான்ட்டில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பீரியாந்த். சம்டைம் போத் த ஓல் ஆர் ஆப்ஷன். சம்டைம் என்ன அது கேலிக்ஸும் கொரோலாவும் இருக்காது, சம்டைம் பேரியாந்தும் இருக்காது. ஸோ மோனோக்ளமைடியே இன்க்ளூடட் எத்தனை சீரியஸ் இருக்குது, 8 சீரியஸ் இருக்குது, 36 ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கிளாஸ் 2 எது ஜிம்னோஸ்போமே. இதில் பிளான்ஸ் தட் கண்டைன் நேக்டு சீட், அதாவது ஒரு தாவரத்தில் அதோடைய விதைகளை நம்ம வெளியில் பார்க்க முடியும். இப்போ முந்திரி பழம் இருக்குன்னு வச்சுக்கலாம், முந்திரியுடைய கொட்டையை வந்து வெளில பார்க்கலாம். ஸோ கம்ஸ் அண்டர் திஸ் கிளாஸஸ் வந்தது. ஸோ ஜிம்னோஸ்பெர்மே இன்க்ளூடு 3 ஃபேமிலி. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்மையில் அதாவது திறந்த விதை குடும்பம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வைப்பில் சைக்கடேசி, இதுதான் சைக்கடேசி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோனிஃபரே சைக்கடேசி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோனிஃபரே, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டேசி. ஜி வந்து சைலண்ட் இதில், ஓகேங்களா. இதில் நீட்டேசி அப்படிங்கிறது 3 கேட்டகரியாக நம்ம பிடிக்கிறோம். 3 ஃபேமிலி வந்து அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்த கிளாஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட்டிலிடனே. கவனிங்க, ஒரு வித்தலை தாவரங்கள் தமிழ் எடுத்தீங்க. மோனோகாட்டிலிடனே அப்படிங்கிறது ஒரு வித்திலை தாவரங்கள். ஸோ இதில் பிளான்ஸ் கண்டைன் ஒன்லி 1 காட்டிலிடன். இப்போ நெல் இருக்குது, நெல்லில் ஒரு விதை தான் இருக்கும் இந்த சீடு. ஸோ லீவ்ஸ் அது ஒன்று தான் இருக்கும் வித்து பேரலல் வினேஷன். வாழை எடுத்துங்க, அது வந்து பேரலல் வினேஷன். ஃபைப்ரஸ் ரூட்டு சல்லி வேர்னு நம்ம சொல்லுவோம், அதுக்கு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேறு பார்ட்லேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரூட் வந்து ஆரிஜினேட் ஆகும். ட்ரைமரஸ் ஃப்ளவர் மூவிதழ் அமைவுடைய பூக்கள், ட்ரைனா 3 கம்ஸ் அண்டர் தி கிளாஸ் இருக்குது. ஸோ மோனோகாட்டிலிடனில் எத்தனை சீரீஸ் இருக்குது அப்படின்னா 7 சீரீஸ் 34 ஃபேமிலி. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பெந்தம் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஸ்டில் சப்போஸ் டு பி த பெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இப்போ வரைக்கும் பெந்தம் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் ஒரு நல்ல ஒரு வகைப்பாட்டு அளவுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இட் ஹேஸ் பீன் வைட்லி ப்ராக்டிஸ்டு இன் என்னது காலனியல் கண்ட்ரிஸ், அதாவது காலனி நாடுகள்னு நம்ம சொல்லுவோம், அங்கேயும் அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கிறது ஹெர்பேரியா ஆஃப் தோஸ் கண்ட்ரி, அந்த நாட்டில் எந்தெந்த நாட்டில் ஹெர்பேரியம் இருக்கோ அந்த நாட்டிலலாம் பெந்தம் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் தான் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. வேர் ஆர்கனைஸ்டு பேஸ்டு ஆன் த சிஸ்டம் அண்ட் ஸ்டில் யூஸ்டு ஃபார் கீ ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் இன் சம் ஹெர்பேரியா ஆஃப் த வேர்ல்டு டியூ டு த ஃபாலோவிங் ரீசன். உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்,
அந்த ஹெர்பேரியா ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்குமே பெந்தம் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். எதற்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளான்ஸ் இஸ் என்னது குவைட் அக்யூரேட் அண்ட் ரிலையபிள். முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. அதாவது டிஸ்கிரிப்ஷன்னா விளக்கம். டிஸ்கிரிப்ஷன் தாவரங்களின் விளக்கங்கள் மிகவும் துல்லியமாகவும், அப்புறம் என்னது ரிலையபிள் நம்பகத்தன்மையுடைய இல்லை ஏற்புடையதாகவும் இருக்குங்கிறாங்க. ஏனென்றால் இது வெறும் ஒப்பீடுகளின் அடிப்படையில் அல்லாமல் தாவரங்களை நுண்ணிய நேரடி ஆய்விற்கு உட்படுத்தி வகைப்படுத்தப்பட்டது. சும்மா பார்த்துட்டு அவங்க இது பண்ணலை, எல்லா ரிசர்ச்சும் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளான்ட் இஸ் குவைட் அக்யூரேட், தெளிவாக இருக்குது, நம்பகத்தன்மையுடைய இருக்குது. பிகாஸ் ஆஃப் மெயின்லி பேஸ்ட் ஆன் பர்சனல் ஸ்டடீஸ் ஃப்ரம் த ஆக்சுவல் ஸ்பெசிமன், நாட் மேர் கம்பேரிசன் ஆஃப் நோன் ஃபேக்ட். தெரிஞ்சதை வச்சு அவங்க ஒப்பிட்டு இல்லை, டைரெக்டாக அவங்க போய் ரிசர்ச்சில் ஃபீல்டு பண்ணி அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது இன்னைய வரைக்கும் ரிலையபிளாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் கிளியராக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. இதெல்லாம் காரணம் தான். எவ்வளோ பிளான்ட்ஸ் ஃபேமிலிஸ் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதனால தான் இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆஸ் இட் இஸ் ஈஸி டு ஃபாலோ. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப எளிது, கடினமாக இருக்காது. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் டு கீ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பிளான்ட்ஸ் இன் செவரல் ஹெர்பேரியா ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட தாவரங்கள் தான் நம்ம ஹெர்பேரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம அடையாளம் காண்றதுக்கு இந்த பெந்தம் அண்ட் ஹூக்கர் பார்த்தோன்னா ஈஸியாக ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். தோ இட் இஸ் நேச்சுரல் சிஸ்டம் இன் திஸ் வாஸ் நாட் இன்டெட் டு பி பைலோஜெனட்டிக். இது ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இதில் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிளான்ட்டை இவங்க கொடுக்கவே இல்லை. நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அந்த பிளான்ட்டு எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது கொடுக்கல. அதுதான் ட்ராபேக்கை தவிர மற்றபடி இதில் ட்ராபேக்குங்கிறது இல்லை. ஸோ ரீசன் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வாட் ஆர் த ரீசன் டு ஃபாலோ த பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் இன் வேர்ல்டு வைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் இந்த 2 பாயிண்ட்டையும் எழுதிங்க தான் ரீசன். அப்புறம் பெந்தம் அண்ட் ஹூக்கர் விச் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் இஸ் நாட் ஃபாலோடு பை த பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. எதை ஃபாலோ பண்ணல சொல்லுங்கள்? நாட் இன்டெண்டட் டு பி, எதை அவங்க ஃபாலோ பண்ணல? பைலோஜெனட்டிக் மெத்தடை ஃபாலோ பண்ணலை. பைலோஜெனட்டிக்னா என்னன்னு சொல்லுங்கள், யாராவது ஒரு ஆள்? பைலோஜெனட்டிக்னா வெரி குட், எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அவங்க ஃபாலோ பண்ணலை. அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் தான் என்ன அப்படின்னா பைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? 5.10.3ல் பைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். தமிழ் எழுதிங்க. இனப்பரிணாம வழி வகைப்பாட்டு முறை. இனப்பரிணாம வழி அது எந்த இனத்துலேருந்து எப்படி ஆரிஜினேட் ஆனிச்சு அப்படி சொல்கிறது தான் பார்த்தோன்னா பைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். த பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் யார்? சார்லஸ் டார்வின் இந்த இயர் ஆஃப் 1859 given stimulus for the எமர்ஜென்ஸ் ஆஃப் பைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது, அதாவது இவர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸுங்கிறது அனிமல்ஸில் தான் கொண்டு வந்தார். உயிரினங்கள் அதாவது விலங்குகள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத சொன்னது தான் சார்லஸ் டார்வின். அவர் எழுதின புக்கோட பேர் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். அப்போ ஒரு 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 அனிமல்ஸ் எப்படி உருவானுச்சுன்னா அப்போ தாவரமும் எப்படி உருவானுச்சுன்னு வரணும்ல. இதை பேஸ் பண்ணி நிறைய பாட்டனிஸ்ட் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த 2 சயின்டிஸ்ட் இருக்காங்க பாருங்கள், அடால்ஃப் யங்கர் அண்ட் கால்ய பிரிட்டில் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேர்லேயே என்னத்தை வச்சுட்டாங்க, சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதாவது அடால்ஃப் யங்கர் அண்ட் கால் பிரிட்டில் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் பைலோஜெனட்டிக் சிஸ்டம். ஏர்லியஸ்ட்னா முதலாக இல்லை பழைய பைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த என்டையர் பிளான்ட் கிங்டம் வாஸ் ஜாயிண்ட்லி ப்ரொபோஸ்டு பை 2 ஜெர்மன் பாட்னிஸ்ட். இவங்க 2 பேரும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த தாவரவியல் வல்லுநர்கள். யார்? ஒருத்தர் அடால்ஃப் யங்லர்,
1844 to 1930, and Carl A. Prandtl in the year of 1849 to 1893. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they published their classification in the monumental work. மோனுமெண்டல் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம்? மோனுமெண்டல் அப்படின்னாலே ஒரு ஞாபகமாக வச்சுக்கிறது தான் மோனுமெண்டல். ஓகேங்களா? மோனுமெண்டல் அப்படிங்கிறது ஒரு ஞாபகமாக. ஓகே, ஸோ இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னது நேச்சுரேஷன் பப்சன் என்னது ஃபெமிலியன். ஓகேங்களா? பப்சன் ஃபெமிலியன் தி நேச்சர்லிக்கன் ஃப்ளான்சன் ஃபெமிலியன் இந்த இயர் ஆஃப் 1887. அப்புறம் என்னது 1915 இதை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதில் 23 வேல்யூம் இருக்குது. இதுதான் முக்கியமானது. எத்தனை வேல்யூம் இருக்குது? 23 வேல்யூம். ஓகேங்களா? இந்த புக்கில் அதாவது ஆரம்பகால முழு தாவர உலகின் பரிணாம வகைப்பாடு 2 ஜெர்மானிய தாவரவியலர் ஆகிய 2 பேர் யார்? அடால்ஃப் எங்லர் மற்றும் காரல் ஏ பிராண்டில். இவங்க தான் வந்து டி நேச்சுரலிக்கன் பிளான்சன் ஃபெமிலியன் அவங்க எழுதின புக்கு. அதில் 23 கேட்டகரிஸாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? வேல்யூமாக புக்கில் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த பைலோஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளான்ட்டை. ஸோ இன் தி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் த பிளான்ட் கிங்டம் வாஸ் டிவைடட் இன்டு 30 டிவிஷன். டிவிஷன்னா பைலம். அனிமல்ஸில் பைலன்னு சொல்லுவோம், பிளான்ட்டில் டிவிஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ 30 பைலமாக டிவைட் பண்ணியிருக்காங்க. The first 11 division are thalophytes. First 11 வந்து என்னவா கொடுக்குறாங்க அப்படின்னா thalophyte. Thalophytes ஒன்றும் கிடையாது, ஆல்கே. அடுத்தது 12th டிவிஷன் 12வது டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? எம்பிரியோஃபைட்டா அனிசோஃபிமினா எம்பிரியோஃபைட்டா எசெஃபெனோகோமாவும், அதாவது கருக்கள் கொண்ட மகரந்த குடல் அற்ற தாவரங்கள். அதாவது பிரேயோஃபைட் அண்ட் யார்? டெரிடோஃபைட். இது எல்லாமே வந்துடும். ஸோ பிளான்ட்ஸ் வித் எம்பிரியோ பட் நோ போலன் கிரெயின்ஸ். ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. கருக்கள் இருக்குது, எம்பிரியோ இருக்குது, பட் என்ன கிடையாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த குடல் அற்ற தாவரங்கள். அப்போனா நோ போலன் டியூப் இங்கே கிடையாது. அப்படி வரக்கூடிய பிளான்ட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா பிரேயோஃபைட்ஸ் அண்ட் யார்? டெரிடோஃபைட்ஸ். அடுத்த 13th டிவிஷன் 13வது டிவிஷன் யார் அப்படின்னா எம்பிரியோஃபைட்டா சிஃபனோகேமா. எம்பிரியோஃபைட்டா சைஃபனோகேமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பிளான்ட்ஸ் வித் எம்பிரியோ கரு இருக்குது அண்டு போலன் டியூபும் இருக்குது. ஸோ விச் இன்க்ளூடு சீட் பிளான்ட் விதையுடைய தாவரங்கள் இதில் வந்துடுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தோன்னா இந்த பைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷனில் யார் வர்றா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்தர் கான்குவெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஆர்தர் என்னது? கான்குவெஸ்ட் அவரோட பேரில் வச்சுருக்காங்க. ஆர்தர் என்னது? கிரான்குவிஸ்ட் வகைப்பாட்டு முறை. ஆர்தர் கிரான்குவிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1992 இந்த இயர் ஆஃப் 1919 to 1992 அண்ட் எமினன்ட் அமெரிக்கன் டாக்ஸானமிஸ்ட். அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு தாவரவியல் வல்லுநர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு தாவரவியல் வல்லுநர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு என்னது ஒரு டாக்ஸானமிஸ்ட்டு. இவர் ப்ரொப்போஸ் என்னது பைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் ஃபாலோவிங் த பிளான்ட். என்னென்ன பிளான்ட்டை வந்து அவர் வந்து பைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவுட்லைன் எங்குலர் அண்ட் பேரண்டல் கிளாசிஃபிகேஷன். இது வந்து பார்த்தோன்னா அடுத்த இதுக்கான உங்களுக்கு வகைப்பாட்டுது. பட் அவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே. ஸோ இவர் பேஸ்ட் ஆன் வைட் ரேஞ்ச் ஆஃப் த டாக்ஸானமிக் கேரக்டர்ஸ். ஒரு நிறைய டாக்ஸானமிக் கேரக்டர் வகைப்பாட்டு பண்புகளை வச்சு இவர் என்ன செஞ்சுருக்காரு? கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இன்க்ளூடிங் எதெல்லாம் வச்சு அப்படின்னா யாரோட வச்சு நம்ம படிச்சுட்டு இருக்கோம்? ஆர்தர் கிரான்கி லிஸ்ட் வகைப்பாட்டு முறையை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் அனட்டாமிக்கல் என்னது? உள்ளமைப்பியல். அண்டு phytochemical characters. Phytochemical எதை சொல்லுவீங்க? வாட் யூ மீன் பை phytochemical? phytona plant, chemical இருக்க பிளான்ட்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை வச்சு ஆஃப் த ஃபைலோஜெனட்டிக் என்னது இம்பார்ட்டன்ஸ், அதோடைய ஃபைலோஜெனட்டிக் இம்பார்ட்டன்ஸ், அதாவது எவல்யூஷனரி இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாமே வச்சு தான் அவர் வந்து பிளான்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு.
He has presented his classification in the year of 1968. அவர் எழுதின புக்கோட பேர் அப்படின்னா த எவல்யூஷன் அண்ட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது பூக்கும் தாவரங்களின் பரிணாமம் மற்றும் வகைப்பாடு, இதுதான் தமிழில் பூக்கும் தாவரங்களின் பரிணாமம் மற்றும் வகைப்பாடு அப்படின்ற புக்கை அவர் வந்து 1968 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஹிஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் ப்ராட்லி பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பைலோஜெனி. எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா பரிணாமத்தின் கோட்பாடுகளை வச்சு தான் அவர் வந்து பிளான்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. தட் ஃபவுண்ட் அக்செப்டன்ஸ் வித் மேஜர் என்னது கான்டெம்பரரி ஆத்தர். கான்டெம்பரரி அப்படின்னா அவரோட லைஃப் டைமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அக்செப்டன்ஸ் அவர் கண்டுபிடிச்சதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ கொரன்குஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் இன்டூ 2 மெயின் கிளாஸஸாக பிரிக்கிறார். என்னென்ன அப்படின்னா ஒன்று மேக்னோலிப்சிடா, அதாவது டைகாட்லிடன்ஸ். ஓகேங்களா, அது வந்து அட்வான்ஸாக பிரிச்சிருக்காது. மேக்னோலிப்போசிடா அப்படிங்கிறது டைகாட்லிடனாகவும் லிலியோப்சிடா அப்படிங்கிறது மோனோகாட்லிடனாகவும் பிரிச்சிருக்காரு. தேர் ஆர் 6 சப் கிளாஸஸ், 64 ஆர்டர், 320 ஃபேமிலி and about 1,65,000 species in the Magliodipsida. Magliodipsidaங்கிறது டைகாட்லிடன். வேரின் லிலியோப்சிடானது மோனோகாட்டு, அதில் 5 சப் கிளாஸஸ் இருக்குது, 19 ஆர்டர் இருக்குது, 66 ஃபேமிலி இருக்குது அண்டு 50,000 ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கொரன்குஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆல்சோ குட் நாட் பெர்சிஸ்ட் ஃபார் லாங் டைம். இது ரொம்ப நாளைக்கு இந்த கிளாசிஃபிகேஷனில் யாரும் ஃபாலோ பண்ணலை. யார்? இவருடைய கொரன்குஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை. ஏன் அப்படின்னா பிகாஸ் த சிஸ்டம் இஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். அது அடையாளம் காட்டுறதுக்கு ரொம்ப பயன்படுற அளவில் இல்லை. அந்த கெனாட் பி அடாப்டேரி ஹெர்பேரியா. நம்ம ஒரு பிளான்ட்டு நம்ம பாசிலைஸ் பண்ணுறோம், ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதான் ஹெர்பேரியான்னு நமக்கு தெரியும். அதில் வந்து இதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஹை பைலோஜெனட்டிக் நேச்சர், நிறைய டிஸ்கிரிப்டிவாக கொடுத்துருக்காரு, அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கொரன்குஸ்டோடைய இது நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்தது ஆஞ்சியோஸ்பெர்ம் என்னது பைலோஜெனி குரூப் ஆஃப், அதாவது ஏபிஜி என்னது கிளாசிஃபிகேஷன். ஏபிஜி கிளாசிஃபிகேஷன் இதில் எங்லர் அண்ட் பிராண்டில் கிளாசிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்ல. எங்லர் அண்ட் பிராண்டில், அடால்ஃப் எங்லர் மற்றும் கார்ல் பிராண்டிலுடைய கிளாசிஃபிகேஷன், அதோடைய இதுதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஷார்ட் ஃபார்மில். அவர் வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருந்தார் இல்லையா, அதாவது எம்பிரியோஃபைட்டா, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சிஃபனோகேமான்னு நம்ம சொல்லுவோம். அதை சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்மே, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சப்டிவிஷன் ஆஞ்சியோஸ்பெர்மே. ஓகே, அவர் ஆஞ்சியோஸ்பெர்மை 2ஆக டிவைட் பண்ணியிருக்காரு. மோனோகாட்லிடனே ஒருவித்திரை தாவரம், டைகாட்லிடனே இருவித்திரை தாவரம். மோனோகாட்லிடனில் 11 ஆர்டர், 45 ஃபேமிலி, டைகாட்லிடனில் 64 ஆர்டராக பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் டைகாட்லிடனேவை அவர் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிக்ளாமேடியே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாக்ளாமேடியே. இப்போ ஆர்கிக்ளாமேடியே அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா கொரோலா பாலிபெட்டலஸ், கொரோலா நிறைய இருக்கும். பீரியாந்து சிங்கிளாக டபுளாக இருக்கலாம். பீரியாந்துனா உங்களுக்கு தெரியும், கேலிக்ஸ் கொரோட்டாவும் அன்டிஃபரன்ஷியேட்டெல்லாம் ஃபியூஸாக இருக்கும். ஸோ இன்க்ளூடு 33 ஆர்டர், 201 ஃபேமிலியில் இருக்குது. அதே போல் மெட்டாக்ளாமேடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோலா வந்து பார்த்தோன்னா கேமோபெட்டலஸ். கொரோலா வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி இணைந்தவை, அதான். ஏபெட்டலே அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அள்ளி இணையாதவை, இது அள்ளி இணைந்தவை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் பீரியாந்த் ஹேவ் 2 வேர்ல்ட்ஸ். ஈரெடுக்கு பூவிதழ்னு நம்ம சொல்கிறோம். இன்க்ளூடு 11 ஆர்டர், 57 ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எதோட இது எங்லர் அண்டு என்னது பிராண்டில் வகைப்பாட்டின் சுருக்க வளைவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் கேட்டகரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூவடுக்கு தாவரங்களின் இனப்பரிணாம குழு வகைப்பாடு. அது ஆஞ்சியோஸ்பம் பைலோஜெனி குரூப், ஏபிஜி கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, ஏபிஜி ஆஞ்சியோஸ்பம் பைலோஜெனி குரூப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸை பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும்படி தான் நடத்திருக்கேன். தமிழ்லையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.